தண்ணி அடித்து காயில் நல்லா கலக்கணும் சார். கீழே பல்ட்டியெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு கல் கொடுத்து, கீழே சப்போர்ட்டில் கல் கொடுத்து இந்த மாதிரி தண்ணி தூக்கி வச்சுக்கிட்டு தண்ணி இந்த மாதிரி வெளியே வர மாதிரி வச்சுக்கிட்டு அடிக்கணும். வாஷ் பண்ணணும், ப்ரெஷரை வச்சு அடிக்கணும். அதுதான் கச்சடா வந்து தேங்காமல் போகும். பாருங்கள், காயில் நல்லா கொஞ்சம் எட்டி வச்சு அடிக்கணும். காயில் கொஞ்சம் கன்னுக்கும் காயிலுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு அடிக்கணும், இல்லாட்டி காயில் வந்து பெண்ட் ஆகும். இந்த மாதிரி கச்சடாலாம் தண்ணி அடித்து வெளியாக்கிடணும் இருக்கிற இந்த கச்சடாலாம். இந்த மாதிரி பெண்ட் இப்படி மாதிரி நேராக அந்த இப்போ தம்பி பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெண்ட் பண்ணாமல் நேராக அடிக்கணும். அப்போ தான் வந்து காயில் பெண்ட் ஆகாது, இல்லாட்டி காயில் பெண்ட் ஆகும். हाँ ठीक है. பேக் சைடு காயில் இதுதான் அடிக்கணும். பேக் சைடு காயில் இப்படி தான் சர்வீஸ் பண்ணணும். விண்டோ ஏசி இப்போ ப்ரெஷர் வச்சா தான் போகும், இல்லாட்டி அழுக்க போகாது. மோட்ரு ப்ரெஷர் வச்சு நல்லா அடிச்சுட்டு வெயிலில் காய வைக்கணும். நல்லா